ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது A Typical Family எபிசோட் நம்பர் 10. எபிசோடோட ஸ்டார்ட்ல ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கோம். yellow ட்ரெஸ் தான் இல்ல ப்ளூ ட்ரெஸ் தானே. ஹீரோவோ அவங்க என்னோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ், அவங்க ப்ளூ ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்கன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினோ சரி ஓகே உனக்கு தான் பவர் இருக்குல்ல, நீ இப்போ பார்த்துட்டு வந்து சொல்ல. ஹீரோ ஒரு பெட் கட்டுவாரு, யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷ் கிடைக்கணும். ஹீரோயினோ ஓகே சொல்ல, ஹீரோ தன்னோட பாஸ்டுக்கு போயிடுவாரு. திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஆனா அப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பக்கத்துல ஹீரோயினை காணோம். அந்த கார் பிரிட்ஜ்ல தூங்கிட்டு இருக்கும். ஹீரோவும் ஏன்னு கத்த, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. ஆனா ரோஸுக்கு பிடிக்காது. பாட்டிக்கெல்லாம் ஓகே தான், ஏன்னா இப்போ பாட்டிக்கு முக்கியமா இருக்கிறது ஹீரோவோட சந்தோஷம். அதுக்காக தான் ஹீரோயினை வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக அலோவ் பண்ணிருப்பாங்க. ஹீரோவால நம்பவே முடியல. ஹீரோப்பா ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோயின் தன் கூட ஸ்டே பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோமாவும் சொல்வாங்க, என் கனவு எப்படியும் உண்மையாக்கும், அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்வாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி பாட்டி தன்னோட கனவு பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோ சாக்க போற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோட டெட் பாடி இல்லாம இவங்க ஃபியூனரல கண்டக்ட் பண்ணாங்களாம். அதுக்கான காரணம் ஹீரோ 13 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஹீரோயினை காப்பாத்தும் போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு. அதனாலதான் இவங்களுக்கு பிரசன்ட்ல பாடி கிடைக்கலன்னு போட்டோ வச்சு மட்டும் ஃபியூனரல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஹீரோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஹீரோயினால இது ஏத்துக்கவே முடியாது, ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டி அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரிதான் அவங்க அப்பா சாவியா அவங்க கனவுல பார்த்திருப்பாங்க. அது தடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சாவு ரொம்ப சீக்கிரமாவே இந்த பாட்டியோட அப்பாக்கு வந்திருக்கு. ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா தன்னால ஹீரோ சாக்க போறன்னு தெரிஞ்சோம் எப்படி ஹீரோயினால ஹீரோ கூட இருக்க முடியும். ஆனா பாட்டி, என் பையன் உயிரோட இருக்க வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக ஒரு பொய்க்காரியை நான் வீட்டுக்கு கூட்டு வருவேன், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதையும் நான் செய்வேன், ப்ளீஸ் வீட்டுக்கு வான்னு சொல்ல. அதனாலதான் ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எங்க எல்லாரும் இருப்பாங்க, இல்னா மட்டும் இல்ல. இல்னா எங்கன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருப்பா. ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கோம். இல்னாவை யாரு லாக் பண்ணாங்கன்னு எல்லாரும் ஜோவை தான் பாப்பாங்க, ஏன்னா அவ தானே கடைசியா வந்தா. ஆனா அவ போய் சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணுவா, இருந்தாலும் மாட்டிப்பா. டீச்சரும் எவிடன்ஸ் இல்ல, இல்னாவை யாரும் பனிஷ் பண்ண வேணும்னு சொல்லிட்டா. ஆனா இது மறுபடியும் நடக்க கூடாதுன்னு ஜோக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுப்பாரு. ஜோ செஞ்ச இந்த வேலையினால அவளோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த டான்ஸ் கிளப்ல இருக்க பசங்கள பேசிட்டு வருவாங்க, லின்னும் இல்னாவும் ஒன்னா இருக்காங்க, அதனாலதான் இவ பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்கன்னு கரெக்டா காசிப் பேசிட்டு வருவாங்க. அப்ப இல்னா அங்கதான் இருப்பா. ஜோ இல்னா கிட்ட போய், நீ என்ன நம்புறல்ல, நான் அந்த மாதிரி பண்ணல. ஆனா இல்னா, என்னால உன் கண்ணை பத்தி சொல்ல முடியும். இனிமே நான் உன் கண்ணை பார்க்க மாட்டேன். எனக்கு உன் கண்ணை பார்க்க வேணாம், உன் இதயத்தையும் பார்க்க வேணாம். உன்னோட ரியல் ஃபீலிங்ஸ மத்தவங்க கிட்ட இருந்து சூப்பரா மறைக்கிறல்ல, ஆனா யாருக்கும் தெரியாது நீ உண்மையாவே யாருன்னு. அப்பல்லுன்னு இல்னாவ வா போலன்னு கூப்பிடுவான். 2 பேரும் ஒண்ணா போவாங்க. அத ஜோவும் பார்த்துட்டு இருப்பா. வீட்டுக்கு நிறைய ஜூனியர்ஸ் வந்ததுனால ஹீரோ இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போலான்னு சொல்வாரு. ஜிம்ம ரோஸ் பாத்துக்கிட்டோம், நான் உங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ பக்கம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹீரோ தான் சாக்க போறாரே. அப்ப ஒட்டுக்கிட்டு இருந்த பாட்டி வந்து ஹீரோ சொல்றபடி செய்யலாம்னு சொல்லுவாங்க. எங்க ரோஸ் அழுதுட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா பாட்டி விஷயத்த சொல்லிட்டாங்க, ஹீரோ சாக்க போற விஷயத்த. என்னதான் இருந்தாலும் அக்கா வச்சு ஹீரோ சாக்க போறன்ற விஷயத்த ரோஸால ஏத்துக்க முடியல. தான் அம்மாவே திட்டுவா, இந்த மாதிரி தான் நீங்க கனவு காணுவீங்களான்னு. அழுதுட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்து கிரேஸ் கேப்பா என்னாச்சுன்னு. ஆனா ரோஸ் சொல்ல மாட்டா. இங்க இப்படி போயிட்டு இருக்க ஹீரோ செம்ம ஹாப்பியா ஒரு குட்டி ஃபேமிலியா சைக்கிள் ஓட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா குட்டியா ஷாப்பிங் போய் பண்ணியா நிறைய போட்டோஸ் எடுத்துக்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ரூம்ல இருக்க. ஹீரோவும் வந்து என் பெட்டை எங்க அப்பா சேஞ்ச் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பக்கமா இல்ல வர ஹீரோ டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இல்லனாவை பத்தி ஹீரோவும், நான் தண்ணி எடுக்க தான் வந்தேன்னு சொல்ல, இல்லனா ஆஹா ரொம்ப ஸ்டூப்பிடா சமாளிக்கிறீங்கன்னு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ டக்குனு ஹீரோயின் ரூம்குள்ள போவாரு. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோயினும் மேரேஜா, போன மேரேஜ் ரொம்ப கிரேசியா இருந்தது, இப்ப வேணாம்னு சொல்ல, சரி ஓகே நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லனா 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்ல, ஹீரோயின் பதறி போயிடுவாங்க. இல்ல 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 அதெல்லாம் வேணாம், நம்ம கொஞ்ச நாள் அதை தள்ளி வைப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலியா மாறுவோம், உங்க அக்காக்கு வேற இப்ப கல்யாணம் வரப்போகுது, அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி ஓகேன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. எங்க கிரேஸ் ரோஸுக்காக சாப்பாடு வாங்கி தருவா. ஆனா ரோஸுக்கு சாப்பிட முடிய இருக்காது. கிரேஸும் ஹீரோயின் எப்படி இருக்கான்னு கேட்க, அதுக்கு ரோஸ், அவ உங்க சவுனை விட்டு வெளியே வந்துட்டா, இப்போ எங்க வீட்டுல வந்து இருக்கா, அவளை போய் அக்கறையா கேக்குற, என்னதான் இருந்தாலும் எங்க ஃபேமிலி ஆச்சுன்னு கிரேஸு சொல்ல, ரோஸ் ஃபேமிலியான்னு நக்கல சிரிப்பா. கிரேஸும் நீங்க ஹீரோனை விட்டாலும் சரி, ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்வா. அங்க ஹீரோனோட அம்மா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு லாஸ்டா ஒரு குட் பை சொல்லணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோனுக்கு தூக்கமே வராது. அப்ப ஹீரோல வருவாரு. ஹீரோவோட ரூம்ல வாட்டர் பைப் லீக் ஆகுதான். அவரு பெட்டு கம்ஃபர்டபுளா இல்லையா.
நான் இங்க தூங்கிக்கிறேன்னு ஹீரோவும் பக்கத்துல படுக்க பில்லு நல்லா இல்லையா உன் கையை கொடுன்னு ஹீரோயின் கை மேலேயே படுத்துப்பாரு. நான் உன் சேவியர், உன் கையை கூட கொடுக்க மாட்டியா? இது என்னோட பெஸ்ட் மூமெண்ட். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா நான் திரும்பி திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன். அப்போ நீ தூங்கறதுக்கு நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினும் நாளைக்கு ட்ரிப் போலாமான்னு கேட்பாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிட்டு தூங்கிடுவாரு. அடுத்த நாள் தான் அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். ஹீரோயினுக்கு மலையில டிரைவ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் குளிர்துன்னு சொல்ல ஹீரோவும் ஜாக்கெட் எடுத்து போட்டு விடுவாரு. அந்த ஜாக்கெட் ஹீரோ வாங்கி கொடுத்தது தான். ஹீரோ மால்ல ஹீரோனோட ட்ரெஸ் கிழிச்சிருப்பாரு, அப்ப வாங்கி கொடுத்தது. ஹீரோயினும் இந்த ஜாக்கெட் ஞாபகம் இருக்கா? அது மால்ல நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தது. அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சிரிக்கிறத பார்த்தேன். ஹீரோ நான் சிரிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்படியா, சரி போங்க, நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் தன்னோட பாஸ்டுக்கு போவாரு. அன்னைக்கு ஹீரோனோட ட்ரெஸ் கிழிச்சிட்டு சிரிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவும் பிரசன்ட்டுக்கு வந்து நான் லைட்டா சிரிச்சேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உனக்கு எல்லோ ட்ரெஸ் தான் பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க ஹீரோனோட ஃபேவரட் மூவில அந்த ஆக்ட்ரஸ் எல்லோ ஜாக்கெட் தான் போட்டிருப்பாங்களாம். ஆனா ஹீரோ ப்ளூ ஜாக்கெட்னு சொல்லுவாரு. இப்படிதான் ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹீரோவும் பாஸ்டுக்கு போய் திரும்பி வர கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். போலீஸ் எல்லாம் வந்து திடுவாங்க. அந்த ரிவர் ஃபுல்லா திடுவாங்க. ஆனா ஹீரோயினை காணோம். நைட் ஆயிடும். நேரம் ஆக ஆக ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஹீரோவை நான் தேடுறேன் ஆர்ப்பாட்டம் பண்ண அப்போ ஹீரோனோட ஜாக்கெட் கிடைச்சிருக்கும். அதை பார்த்த ஹீரோ உடஞ்சு போயிடுவாரு. ஹீரோ நம்ம கிட்ட போய் சண்டை போடுவாரு. நீங்க தான் அந்த ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணீங்களான்னு. ஆனா ஹீரோனடமா கிம விட சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த காஸ் கிட்டாச்சாமே, எனக்கு மலையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எந்த சூப்பர் பவர்ஸும் இல்ல. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவ சீட் பெல்ட் போடல, அதையும் நீ பார்க்கல. இப்போ உன் உடம்புல ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம இங்க வந்து என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு தான் சூப்பர் பவர் இருக்கே, போ அவளை கண்டுபிடி, அவளை காப்பாத்துன்னு சொல்ல எங்க ஹீரோ மறுபடியும் டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு. ஏன்னா ஹீரோயினும் ஹீரோவோட ஒய்ஃப் மாதிரியே இருந்து போயிருப்பாங்க கார் ஆக்சிடென்ட்ல. இந்த விஷயம் போதுமே ஹீரோ டிப்ரெஸ் ஆகிறதுக்கு மறுபடியும் ஹீரோ குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோவோட வாழ்க்கை ரிப்பீட்ல போகுது. என்னதான் ஹீரோயின் இறந்தது ரோஸுக்கு கஷ்டமா இருந்தாலும் இப்ப ஹீரோவால பாஸ்டுக்கு போக முடியல. அப்படின்னா ஹீரோ பாஸ்டுக்கு போக மாட்டாரு, ஹீரோவோட உயிரும் போகாது. பாட்டியே போய் ஹீரோ கிட்ட பேசுவாங்க, பவர் போனா போட்டோம், இதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண வேணான்னு. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பாட்டி தான் ரொம்ப அப்சஸ் ஆச்சே அவங்க சூப்பர் பவர்ஸ் மேல. இருந்தாலும் பாட்டிக்கு தம் பையனோட உயிர் முக்கியமாச்சே. இனிமே சூப்பர் பவர்ஸ் இல்லாம நம்ம நார்மலான லைஃப் வாழலாம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் ரோஸ் அவ வெட்டிங்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவ முகத்துல சந்தோஷமே இருக்காது. என் தம்பி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான், வெட்டிங்க போஸ்ட்போன் பண்ணலாமான்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா அவன் உன் தம்பி தான் எப்பவுமே டிப்ரெஷன்ல இருப்பானே, நம்ம இன்விடேஷன்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், கிளினிக் வேற ஸ்டார்ட் பண்றதை சொல்லிட்டோம், மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கால் பேசுறதுக்காக போயிடுவான். அப்போ கால்ல வேற ஒரு பொண்ணை பேபின்னு கொஞ்சிட்டு இருப்பான். உன்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன் பேபின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஹீரோவும் ஆக்சிடென்ட் ஆன கார் தேடி போவாரு. அந்த காரை ஆல்ரெடி ஸ்கிராப் பண்ணிட்டாங்களாம். இது எத்தனை தடவை சொன்னாலும் சரி ஹீரோ கேட்காம அந்த பிளேஸ்க்கு திரும்பி திரும்பி வர அவங்க போலீஸுக்கு கால் பண்ண போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ரோஸ் தான் வந்து சமாளிப்பா. ஹீரோக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ரோஸ் வந்ததும் தெரியல, இல்ல வந்ததும் தெரியல. ரோஸ் திட்டுவா, ஏன் இப்படி பண்ற? ஹீரோயின் செத்து போயிட்டா, ரிவரோட பாட்டம் வரைக்கும் தேடி பார்த்திருக்காங்க, நீ கார்ல போய் என்ன தேட போற? உன் சூப்பர் பவர் தான் போச்சு இல்ல, அப்ப அங்க வந்தேன்னா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்வா. ரோஸால தான் பறக்க முடியுமே, பறந்து போய் அந்த கார் எங்க இருக்குன்னு தேட சொல்வா. ரோஸா நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. லைட்டா பறப்பா, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்றவா. என்னால முடியலன்னு சொல்றவா. அடுத்த வாரம் எனக்கு மேரேஜ், உனக்கு புரியுதா இல்லையா? நீ உம்முன்னு இருக்குன்னு ஃபேமிலில இருக்க எல்லாரும் உம்முன்னு இருக்காங்க, நம்ம ஃபேமிலில உருப்படுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு கோமா திட்டிட்டு அவ போயிடுவா. அப்ப இல்ல தான் அப்பா கிட்ட போய் பேசுவா. நம்ம ஃபேமிலியில நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஹீரோனோட கண்ணை தான் பயப்படாம பார்த்தேன், இப்போ உங்க கண்ணை நான் பாக்குறேன். ஹீரோனாலதான் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். உங்களால முடியும்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க, பாஸ்டுக்கு போங்க, ஏதாவது க்ளூவை கண்டுபிடிங்கன்னு தாம் பொண்ணு இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஹீரோவும் ட்ரை பண்ண இப்ப ஹீரோ இவங்க சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த தருணத்துக்கு போவாரு. ஹீரோனோட பேரை கத்தி கத்தி கூப்பிடுவாரு. ஆனா ஹீரோயின் கேட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அடுத்ததான் இவங்க ஷாப்பிங் பண்ண இடத்துக்கு போக ஹீரோவால இந்த ஸ்டோருக்குள்ள என்ட்ரு ஆக முடியல. ஹீரோயினை கூப்பிட்டு பார்ப்பாரு. ஆனா ஹீரோயின் வேணும்னே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இல்லனா ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் டக்குன்னு கிளாஸ் எடுத்து போட்டுப்பாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணலான்னு கேட்க அப்ப இல்லனா ஹீரோயின் கண்ணை பார்க்கும்போது அவங்க சடனா நேஷனல் அந்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்களா. ஹீரோயின் எதையும் மறைக்கிறாங்கன்னு ஹீரோக்கு புரியுது. அடுத்ததா ஹீரோ அந்த ட்ரிப்புக்கு முன்னாள் நைட்டுக்கு போவாரு. ஹீரோயின் அங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோ பார்த்து ஓ என்ன நான் தூங்குறதுக்காக கை கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்க ஆனா ஹீரோயினால தான் அழுகிறத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அக் பண்ணிப்பாரு, நாளைக்கு ட்ரிப்பு வேணாம், நீ டிரைவ் பண்ணாத, நீ கார்லயே ஏறாத, நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்க போகுது, நீ போகாதன்னு ஹீரோ வார்ன் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா
எதுவுமே சேஞ்ச் ஆகல. அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்படின்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சுதான் அந்த கார்ல போயிருக்காங்க. ஆனா ஏன் இல்லனா சவுனாக்கு போவா? அந்த சவுனா க்ளோஸா இருக்கும். அப்ப கிம் அந்த சைடு வர இல்லனா போய் பேசுறதுக்கு போவா. அவன் ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுன்னு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுப்பான். இல்லனா என்ன கேட்டாலும் சரி கிம் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அங்கிருந்து போயிடுவான். இல்லனா பேசினதெல்லாம் ஹீரோ நம்ம ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிம் மேல டவுட் வந்துடும். கிம்மோட போனை செக் பண்ணி பார்த்தா அதுல மெசேஜஸ் இருக்காது, கால்ஸும் இருக்காது. ஆனா ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இவ ஏதோ பீச்சுக்கு போனதா சொல்லுவான். காத்து வாங்க போனானா. அதே காத்த நானும் வாங்குறேன்னு வா பீச்சுக்கு போலான்னு ஹீரோன் நம்ம கூப்பிடுவாங்க. கிம்மும் போய் காரை ரெடி பண்ணுவான். அப்ப இல்லவும் வந்து நீங்க கண்டிப்பா ஹீரோனை கொண்டிருக்க மாட்டீங்க, நீங்க அந்த மாதிரி பர்சன் இல்ல, ஹீரோனுக்கு என்னாச்சு, ஹீரோன் எங்கன்னு கேட்பாங்க. அதுக்குள்ள ஹீரோன் நம்ம வந்ததுனால கிம் தன்னோட கண்ணை இல்லக்கு கட்டுவான். இங்க பாரு, ஒழுங்கா இங்க வந்து போயிடு, இல்லைன்னா நான் உனக்கு கொன்றுவேன்னு வாய் சொன்னாலும் ஆனா கண்ணு ஈல்னாக்கு உண்மையை சொல்லுது. ஈல்னா வந்து அப்பா கிட்ட போய் ஹீரோயின் சாகலன்னு சொல்வா. ஹீரோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் வேக வேகமா கிளம்புவாரு. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோம்மா ஹீரோவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோவோட பவர் காலியாகணும்னா ஹீரோ டிப்ரெஷனுக்கு போகணும். அதுக்கு தான் கிம் கூட சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. கிம்மும் கேட்பான், ஒருவேளை ஹீரோ உன்னை காப்பதில்லைன்னா உனக்கு என்ன ஆகும்னு, நீ எப்படி மறைஞ்சு போயிடுவேன்னு கேட்க ஹீரோயின் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கிம்முக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அதனாலதான் கூத்து விட்டோம் போல. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட காரை ஒரு பிளாக் கார் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அது கிம்மு தான். ஹீரோ கரெக்டா பாஸ்டுக்கு போன டைமா பார்த்து அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் ஈரனை காப்பதற்காக போக ஈரனோட அம்மாவும் சந்தேகப்பட்டு ஈரனை தேடி தான் வருவாங்க. ஆனா இங்க ஈரன் இல்லைன்னா ஹீரோவோட பிக்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இந்த குட்டி பொண்ணும் இவங்க உங்க ஃபேமிலின்னு கேட்க ஈரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பாக்குறீங்க, அப்ப அவங்க ஃபேமிலி தானே? ஈரன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க கிம்மா ஒவ்வொரு டர்னிங்கா மிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸ்லோவா போயிட்டு இருப்பான். ஈரன் அம்மாவும் இன்னைக்கு நாள் ஃபுல்லா கிடையாது, ஸ்பீட் அப்னு சொல்ல வேற வழியே இல்லாம அவன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துருவாரு. அந்த குட்டி பொண்ணும் எனக்கு தெரியும் நீங்க தானே அவங்களோட ஃபேமிலி, ஹீரோயின் பீச்ல இருக்க விஷயத்தையும் அந்த குட்டி பொண்ணு சொல்லிடுவா. ஹீரோ ஹீரோயினை பாத்துருவாரு. ஹீரோவை பார்த்து ஹீரோயினும் ஓட ஹீரோ பின்னாடியே ஓடுவாரு. எங்க ரோஸ் இப்பதான் ஹீரோ வீட்டுல எல்லா விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. அப்ப இல்லைன்னா வந்து ஹீரோயின் உயிரோட இருக்க விஷயத்த சொல்ல ரோஸுக்கு ஷாக்கா இருக்கும். பாட்டி இப்படி நடக்க கூடாதுன்னு பயப்படுவாங்க. என்னத்துக்கு பாட்டி இப்படி பயப்படுறாங்கன்னு இல்னாவும் கண்ணை பார்க்க ஹீரோ சாக போறாருன்னு அப்பதான் இல்னாக்கு புரியுது. இங்க ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிருவாரு. ஹீரோயினோ என்கிட்ட வராத, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா, உங்க அம்மாக்காக தான் இப்படி பண்ணியா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா ஹீரோயினோ நீ சாக போறேன்னு சொல்ல என் கூட இருக்காத, என்னை விட்டு தள்ளிடு, நீ என்னக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அவ கூட எப்பவுமே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க போன்னு சொல்ல. ஆனா ஹீரோ விட மாட்டாரு. உனக்கு நல்லாவே தெரியும் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு. அந்த மாதிரி இல்லைனா கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைனாவை எக்ஸ்கியூஸா காட்டாத. ஹீரோயினோ அட்லீஸ்ட் நீ உயிரோட பார்த்து இருந்த, உன்னால உன்னால மூச்சு விட முடிஞ்சது, நடக்க முடிஞ்சது, ஓட முடிஞ்சது. எனக்கு நீ உயிரோட இருக்கணும். நான் செல்ஃபிஷா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஹீரோனால ஹீரோ ஆக்ட் பண்ணிப்பாரு. ஹீரோயினோ போக சொல்லி தள்ளி விடுவாங்க. ஹீரோவும் உன்னால செய்ய முடியாத விஷயத்த செய்யாத, என்னால உன்னை விட முடியாதுன்னு ஹீரோ ஆக்ட் பண்ணிப்பாரு. நான் பெட்ல வின் பண்ணிட்டேன், இப்போ நான் ஒரு விஷ் கேட்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.